ஆண்டவரே, நீரே வியாக்கியானியா இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை என்று கர்த்தாவே இதை யாராலையும் இதை வியாக்கியானம் பண்ண முடியாது கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, அதை நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா, இந்த நாளில் கர்த்தாவை வாசித்திருக்கிறதான இந்த வேத வசனங்களோடு கூட உம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டி இந்த நாளில் கர்த்தாவே எங்களுக்கு என்னதான் கர்த்தாவே இந்த காரியத்திலிருந்து எங்களுக்கு புரிய வைக்க நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதை நிச்சயமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் புரிய முடியுமாய் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, இந்த செய்தி எல்லாவற்றையும் கூட ராஜா, இதுக்கு முன்பதாகவே எங்கள் தீர்க்கதரிசியா இருக்கிறதான ஆண்டவரே அப்பா 7ஆம் தூதன் ஆண்டவரே அவர் பேசி முடித்து விட்டிருக்கிறார் ஆண்டவரே. அதை நாங்கள் இப்பொழுது எடுத்து கொஞ்ச நேரம் கர்த்தாவை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்திகளை பேசும் பொழுது என்னை மறைத்துக் கொள்ளும் ஐயா, நீர் வெளிப்படும் ஆண்டவரே. என்னுடைய சொந்த வார்த்தைகள் இதிலுக்குள்ள கலக்காதபடிக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தைகளில் கர்த்தாவே நீர் பேசின வார்த்தைகளாயிருந்து ஆண்டவரே எங்கள் தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான காரியங்களை மட்டும் நாங்கள் கர்த்தாவே சிந்திக்க ஆண்டவரே நாங்கள் அசைபோட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் தருகிறோம். இதை கேட்கிறதான ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தாவே நீர் விருத்த சேதனம் செய்யும் ஆண்டவரே. அந்த செவிகளை விருத்த சேதனம் செய்து ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி வார்த்தை இருக்கிறது ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அந்த காதை கர்த்தாவே இப்பொழுது திறந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. செலுத்தினதான காணிக்கைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காணிக்கைகளை தேவனே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, செலுத்தின கரங்களுக்கு கர்த்தாவே 1000 தனியா நீர் திருப்பி கொடுக்க முடியுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வீடுகளில் கர்த்தாவே ஆண்டவரே என்னைக்கும் மாவுக்கும் தண்ணீருக்கும் பஞ்சமில்லாதபடிக்கு தேவனே நீர் வழி நடத்த முடியுமா வேண்டிக் கொள்கிறேன் ஐயா. சிங்கக்குட்டிகளோ பட்டினி தாழ்ச்சி அடியும் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்கிற ஒருவனுக்கும் ஒரு நன்மை குறையாது என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை இந்த சிறு மந்தையா இருக்கிறதான நாங்கள் அதை முழுமையாக விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆசீர்வாதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒருவேளை யாருக்காகிலும் பலவீனங்கள் இருக்குமானால் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே ஆண்டவரே அந்த பலவீனங்கள் அவர்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே. அவிசுவாசங்கள் இருக்குமானால் அந்த அவிசுவாசத்தை இப்பொழுதே கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஐயா. விசுவாசத்தை மட்டும் நீர் கொடுக்க முடியுமாக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கருத்தில் தருகிறேன். ஆசீர்வாதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபித்திருக்கிறோம். ஆமென். உட்காரலாம். நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிறதான அந்த செய்தியுடைய தலைப்பு மறுரூபப்படுத்தும் வல்லமை என்றுதான செய்தியாக இருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசி நமக்காக அனுப்பப்பட்டதான தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசி பேசினதான செய்தியாக இருக்கிறது. இது 1965 வருஷத்தில் 31ஆம் தேதி 10வது மாதத்தில் இந்த செய்தியை தீர்க்கதரிசி அவர் பேசியிருக்கிறார். அந்த செய்தியிலிருந்து தான் நாம் இன்றைக்கு பேசும்படியாக நாம் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். இங்கே தீர்க்கதரிசி முதலாவதாக இந்த வசனத்தை வாசித்து அங்கே வேதத்தில் இருக்கிறதான ஒரு தீர்க்கதரிசி அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி அங்கே அடையாளத்தை காட்டுகிறவராக இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி எதை அங்கே கோடிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால், இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்தை பற்றி அங்கே காட்டுகிறார். அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் என்ன சொல்கிறது, 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும், அது மட்டுமல்ல உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு என்று ஒரு சஜீவ பலியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக அந்த வார்த்தை தேவன் எப்படியா சொல்கிறார், உங்கள் மனம் புதிதாக முடியுமாக நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். அதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாமல் இருங்கள் என்று சொல்கிறார். அப்போ உலகத்தின் வேஷம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய வேஷம் ஒன்று இருக்கிறது, 2 வேஷங்கள். ஆனால் தேவன் விரும்புகிறதான காரியம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தின் வேஷங்களை ஒருபொழுதும் கூட நாம் பின்பற்றக்கூடாது. அதனுடைய சாயல் நம் மீது வராதபடிக்கு தடுத்து நாம் என்ன சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த ரூபத்தை நம் மீது தடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவின் நடை தான் நாம் பின்பற்ற வேண்டுமா இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பவுலானவர் சொல்கிறார் என்ன சொல்லி, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அவர் கிறிஸ்துவை காட்டவில்லை. நான் அப்போ அவர் சொல்லுகிறதான வார்த்தை எவ்வளோ உறுதியான வார்த்தையாக இருக்குது பாருங்கள். அப்போ அந்த வார்த்தை பாருங்கள், 11வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவர் எவ்வளவு உறுதியாக அந்த பவுலானவர் நடந்திருக்கலாம்.
ஆனால் இந்த பவுலானவரை, இந்த பவுல் இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் முகமுகமாய் காணவில்லை. இந்த பவுலுவை இயேசுவானவர் அவர் முகமுகமாய் கண்டு சரீரத்தில் இருந்த பொழுது அழிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து மரித்து போன பிறகுதான் அதுக்கு மேலே வந்து பவுலானவர் வருகிறார். ஆனால் இந்த 12 சீடர்கள் வேறு சீடர்கள் இருந்தார்கள். அந்த எந்த சீடர்களும் கூட இவ்வளோ தைரியமாக ஒரு வார்த்தையை கூட அவர்கள் சொல்லவில்லை. எப்படி? என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. அப்போ இவர் அவ்வளோ உத்தமமாக நடந்திருக்கிறார். இவர் இன்னொரு வார்த்தையை கூட சொல்கிறார், நான் வேறு அப்போஸ்தலர்கள் நடந்து கொள்வது போல நான் ஒருபொழுதும் நடக்கவில்லை என்று சொல்கிறார். எப்படி? வேறு சகோதரர்கள், வேறு அப்போஸ்தலர்கள், வேறு ஊழியக்காரர்கள் அவர்கள் மனைவிகளை அழைத்து கொண்டு ஊழியங்களுக்கு திரிந்தது போல நான் ஒருபொழுதும் அப்படி நான் செய்யவில்லை என்று சொன்னால், நான் கிறிஸ்துவோடு கூட அவ்வளோ விசுவாசமுள்ளவனாய் நடந்து கொள்கிறேன் என்று சொல்லி உறுதியாக அவருடைய அழைப்பில் அவர் திருடமாக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே வார்த்தையானது நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த நாட்களில் அந்த பவுலானவர் எதை சொல்லி கொண்டு வருகிறார்? ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு பிரச்சனை யார் என்று சொன்னால், அந்த மனுஷனுக்கு, ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்கு அவர் என்ன சொல்வான் என்று சொன்னால், எனக்கு நான் தான் முதல் எதிரியான்னு சொல்கிறார். தீர்க்கதரிசி அதுதான் சொல்கிறார். என்னன்னு சொல்லி, எனக்கு அவன் எதிரி, இவன் எதிரி, அவன் எனக்கு பார்த்தா பிடிக்கிறதில்ல, இவன் வார்த்தை பின்பற்றதில்லை, அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கிறதில்ல, அவன் சரியாக ஜெபிக்கிறதில்ல, அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கிறதில்ல, இவன் வேதத்தை வாசிக்கிறதில்ல, அவனை நான் பார்த்தா பிடிக்கிறதில்ல. அப்படியே இல்லை. தீர்க்கதரிசி முதல் சொல்கிறார், எனக்கு முதல் எதிரி யார் என்று சொன்னால் பிரணாம் தான் சொல்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார், யார்? அவங்க அப்பா பிரணாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, நான் வில்லியம் மரியன் பிரணாம், எனக்கு எதிரி நான் தான் சொல்கிறார். ஏன்னாக்கா அந்த சரீரத்தை அவ்வளவாக அவருக்கு பலவீனமாக விட்டுக்கிறதாம். ஆனால் உள்ள ஆவி உற்சாகமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய சரீரமானது அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அவருடைய சரீரமானது அவருக்கு எங்கெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டுமோ, ஆத்ம ஆதாயம் படுத்த வேண்டுமோ, அதுக்கு போவதற்கான தடைகள் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சரீரமே அது பலவீனமாக இருக்கிறது. ஆகையால் இங்கே பவுலானவர் சொல்லுகிறார், எப்படியாப்பட்டதான ஆராதனை செய்ய வேண்டுமா? புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டுமா இருக்கிறது. அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இந்த உலகத்தின் வேஷத்தை நீங்கள் ஒரு பொழுதும் கூட தரிக்காமல் இருங்கள் என்று சொல்கிறார். அடுத்தது நம் கொரிந்தியரில் பார்க்கும் பொழுது சொல்கிறார், கொரிந்தியரில் என்ன வாசிச்சோம்? இந்த சரீரத்தை நான் என்ன செய்கிறேன்னா ஒடுக்குகிறேன் என்று சொல்கிறார். ஒடுக்கி அதை கசக்கி என்று சொன்னால், இந்த சரீரம் தான் எனக்கு ரொம்ப இடர்கள் உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 7வது அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு இருபத்தோராவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்று தொடர்ந்து வாசிக்கலாம். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகின்ற வேறொரு பிரமாணத்தை நான் அவயங்களில் நான் என்னுடைய தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக நாடுகிறான வேறொரு பிரமாணத்தை நான் என் உடலில் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். சிறையாக்கி கொள்ளுகிறது. என்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான இந்த பாவ காரியங்களுக்கு அது சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நானே என் மனதிலே தேவனுடைய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலே பாவ மன்னிப்புக்கும் ஊழியம் செய்கிறேன். போதும் பிரதர். இங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் பவுல்? நிச்சயமாக நான் நிர்பந்தமான ஒரு மனுஷனாக இருக்கிறேன். இவரு புதிய ஏற்பாட்டில் அதிகமான புத்தகங்கள் யார் எழுதினார்கள் என்று சொன்னால் இந்த பவுலானவர் தான். 14 புத்தகங்களை எழுதினார்.
14 புத்தகங்களை எழுதினார். எருசலேம் மறுபடியுமாக அந்த இஸ்ரேலில் முக்காவாசி எல்லா இடங்களுக்கும் கூட இவர் கடந்து போய் இந்த ஊழியத்தை, இந்த தேவனை பற்றி சுவிசேஷத்தை அறிவித்தார். சபைகளை அங்கங்கே உருவாக்கி அந்தந்த சபைகளை அவர்களுக்கு ஒப்புவித்து விட்டு இந்த இயேசுவை உறுதியாக பிடித்து கொண்டு இந்த இயேசுவின் வார்த்தை தான் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும், அவருடைய நாமத்தில் தான் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், அவருடைய நாமத்தில் தான் நீங்கள் கர்த்தர் பந்தி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிவித்துதான் இந்த பவுலானவர் சொல்கிறார், நான் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்கிறார். நிர்பந்தமான மனுஷன் என்று இங்க சொல்லுகிறார். ஆனால் கொஞ்சம் முன்னாடி நம்ம போய் கொரிந்தியர்ல நாம் பார்க்கும் பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பவுலானவர் எவ்வளவாக அவர் உத்தமமாக நடந்து கொண்டிருக்கிறார். அந்த பவுலானவர் சொல்லுகிறார், உங்களை நிச்சயமாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகைகளாக உங்களை ஒப்புவிக்க நான் எப்பொழுதுமே நான் பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். பிரசவ வேதனை என்ற எப்படி இருக்கும்? சுகமா இருக்குமா? ஜாலியா இருக்குமா? ஹல்லேலூயா. நிச்சயமாக பிரசவ வேதனை என்பது எந்த மனுஷனுக்கும், எந்த சகோதரிகளுக்கு பாருங்க, அவங்க வேதனைப்படுவாங்க. ஐயோ பிரசவ வேதனை, என்னாவதோ ஒருவேளை என்னுடைய ஜீவனே போய்விடுமோ, என்னுடைய ஜீவனே போய்விடுமோ, இந்த உலகத்தை நான் மறிக்க, இந்த விட்டு நான் போக வேண்டியமான ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்றுதான ஒரு தவிப்பு அவர்களுக்கு இருக்கும். ஒரு வேலையை அவர்களுக்கு செய்ய முடியாது. இங்கே உட்கார்ந்தா அங்கே இருந்தோம், அங்கே இருந்தால் இங்கே வருவாங்க, இங்கே போனோன்னு ஆசைகளை, பல விதமான யோசனைகள் அவர்களுக்குள்ள, அந்த சகோதரிகளுக்குள்ள இருக்கும். அப்படியாப்பட்டதான தவிப்பு இந்த பவுலுக்குள்ள இருந்து தான், நான் உங்களுக்காக நான் பிரசவ வேதனைப்படுகிறேன், ஹல்லேலூயா, கர்ப்ப வேதனைப்படுகிறேன், அல்லேலூயா. அந்த சகோதரிகளுக்கு அந்த ஒரு பிரசவ வேதனை என்பது அவர்களுக்கு ஒரு மறுபிரிவு என்பது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதெல்லாம் அவர்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்களோ, அந்த குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை பார்த்த பொழுது நிச்சயமாக அவர்கள் எல்லாவற்றையுமே மறந்து போய்விடுவார்கள். ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்துவின் மனவாட்டி கூட அதே வகையில் தான் இப்பொழுது நாம் பிரசவ வேதனை பட்டு கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தை நாம் கர்ப்பம் தரித்திருக்கிறபடியாக அந்த ஆவிக்குரிய கர்ப்பத்தை நாம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பிரசவம் எப்ப நடக்கிறது என்று சொன்னால், தேவன் மேலே ஏறி வாழ்ந்ததான அந்த ஒரு வார்த்தை வரும்பொழுது நிச்சயமாக நான் ஒரு நொடி பொழுதில் அவருடைய சமூகத்தில் போய் அங்க நிற்கும் பொழுது நமக்கான அந்த தியோபனி, நமக்கான அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்ட பொழுது நமக்கு இருந்ததான எல்லா பாடுகள் இன்றோடு முடிவடைந்தது, நமக்கு இருந்ததான கண்ணீர் முடிவடைந்தது, நமக்கு இருந்ததான வேதனைகள் முடிவடைந்தது, நமக்கு இருந்ததான எல்லா சங்கடங்களும், அவமானங்களும், நிந்தைகளும், துக்கங்களும் இன்றோடு கூட மறைந்து போய்விட்டது. இனிமேல் எனக்கு அந்த மாதிரியான காரியங்கள் நான் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னால், நான் புதிய உலகத்துக்குள்ள நான் அடி எடுத்து வைத்து விட்டேன். அல்லேலூயா. அப்போ அந்த குழந்தை தாயானவர் பார்க்கும் பொழுது, ஓ இந்த குழந்தைக்காக தான் இது எல்லாத்தையும் நான் அனுபவித்தேன், இந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்த உடனே என்னுடைய கவலைகள் எல்லாம், என்னுடைய வலிகள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது என்று சொன்னால், இந்த குழந்தை நிச்சயமாக என்னை ஒரு நாள் பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. நமக்கு அங்க தியோபனியானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தியோபனியானது நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இனி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, சந்தோஷம், மகிழ்ச்சி என்று சொன்னால், அதற்காக தான் இந்த உலகத்தில் எல்லா பாடுகளும் நாம் சகித்து கொண்டோம், எல்லா அவமானங்களும் நாம் சகித்து கொண்டோம். இனிமேல் நமக்கு அவிதமான காரியங்களே இல்லை. அதற்காக தான் இங்கே பவுலானவர் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், சகோதரர்களே, நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவனிடத்தில் நீங்கள் மறுபமாகிறது. அல்லேலூயா. நீங்கள் புதிய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு அந்த தேவனோடு கூட நடைபோடுகிறது. அந்த வார்த்தையை விட்டு ஒரு பொழுதும் கூட வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பக்கூடாது என்று சொல்லி தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், என்னன்னு சொல்லி, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூடவே இருப்பேன். ஆகையால நீ உறுதியாயிரு, நீ இடது பக்கம் வலது பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்படியாக உனக்கு விரோதமாக வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை. ஒன்று 5 எடுத்துக்கொள்ளலாம். நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசையோடனே இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. தினத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம். உனக்கு ஒரு புதிய செய்தி இல்ல, உனக்கு ஒரு புதிய வழி இல்ல, உனக்கு ஒரு புதிய தேவன் இல்ல. மோசே இடத்துல நான் என்ன சொன்னேனோ, எது மோசே அந்த காலத்துக்கு யோசுவாக்கு மோசே இருந்தார், நம்முடைய காலத்துக்கு நமக்காக வில்லியம் மரியன் பிரணாம் என்ற ஒரு தூதன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் 7ஆம் தூதனாக இருக்கிறார். அவருக்கு நான் என்ன கொடுத்திருக்கிறேனோ அந்த செய்தி தான் உனக்கு ஒரு புதிய செய்தி இல்லை இன்னைக்கு. அல்லேலூயா. அந்த புதிய செய்தி பெற்றுக்கொள்ள முடியுமாக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. அந்த செய்தியில தான் நீ உறுதியாய் நில்லு. தேவன் நிச்சயமாக அவர் என்றைக்குமே மாற்றிக்கொள்கிற தேவன் அல்ல. அந்தந்த காலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பி அந்தந்த காலத்துக்குள்ள இருக்கிறதான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அந்த செய்தியை அனுப்பி அந்த செய்தியை அவர்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் நல்வழியில் வரும்பொழுது தான் தேவன் அவர்களை நிச்சயமாக விசாரிக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. கவனமாய் இருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாயிரு. போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. அதை விட்டு இடது பக்கமோ வலது பக்கமோ தேவன் அவர்களுக்கு யோசுவாக்கு என்ன சொன்னாரோ தேவன் அதே வார்த்தை தான் நமக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார். நீ இந்த செய்தியை விட்டு ஒரு பொழுதும் இடது பக்கமோ வலது பக்கமோ போக வேண்டியமான அவசியம் இல்லை சகோதரனே சகோதரியே. இந்த செய்தி தான் உனக்கு அல்டிமேட்டா இருக்கிறது, புதிய செய்தி இல்லை. அநேகர் இன்னைக்கு உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறதான காரியம் என்னன்னு சொன்னால் இன்னொரு தூதன் இருக்கிறார். என்ன பிரணாம் அவர்கள் சில காரியங்களை விட்டு விட்டார், ஆனால் இன்னொரு தூதன் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் முழுமையாக்குகிறார் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தில் 8வது தூதன் என்பது இல்லவே இல்லை. அல்லேலூயா. 7 தான் கடைசி, 7 தான் 7 நாட்கள், 7 தூதர்கள், 7 குத்துவிளக்கு, 7 சபா காலங்கள். இது எல்லாவற்றையும் 7 என்று தான் வருகிறது. தேவனுடைய 7 கண்கள். இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவன் 7ல் அவர் பரிபூர்ணப்படுகிறவராக இருக்கிறார். அந்த மோசேக்கு கொடுத்ததான அந்த செய்தியை விட்டு நீ இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாதபடிக்கு நீ உறுதியாயிரு என்று சொல்லி தேவன் சொன்னதான அந்த காரியங்களை இன்றைக்கு நமக்கும் தேவன் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லி இந்த செய்தியை விட்டு நீ இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாதிரு. நாம் உண்மையான வித்துக்களாக இருக்கிறோம். அந்த உண்மையான வித்துகளுக்கு மருந்து தெளிக்க வேண்டியமான அவசியம் இல்லை. தீர்க்கதரிசி செய்தியில் அதுதான் சொல்லுகிறார். 49 பக்கத்துல செய்தியில் மருந்து தெளிக்க வேண்டியமான அவசியம் இல்லை. அது ஏன்னு சொன்னால் உண்மையான வித்தா இருக்கிறது. உண்மையான வித்துகளுக்கு மருந்து தெளிக்க வேண்டியமான அவசியம் இல்லை. இன்னைக்கும் கூட 49 உங்களில் அநேகர் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். இங்க 3 காரியத்தை பற்றி பேசுகிறார். அங்க மரங்களை பற்றி பேசுகிறார், விலங்குகளை பற்றி பேசுகிறார், அதன் பிறகு மனுஷர்களை பற்றி தீர்க்கதரிசி பேசிக் கொண்டு வரார். கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள், வாசிக்கலாம். உங்களில் அநேகர் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். உங்களில் அநேகர் விவசாயத்தில் ஈடுபட்டு ஆரோக்கியமான செடிக்கு தெளிப்பு மருந்து. ஒரு ஆரோக்கியமான செடிக்கு அவர் உண்மையான வித்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையான ஒரு வித்துக்கு அது மருந்து தெளிக்க வேண்டியமான அவசியம் இல்லை. இன்னைக்கு விவசாயிகள் என்ன செய்கிறார்கள், நல்ல மரம் புசு புசுன்னு வரணும், அதில் அதிகமான பழம் காய்க்கணும், அதிகமான காய் இருக்கணும், அதிகமான பூக்கள் இருக்கணும், அந்த பூக்கள் மீது வேற பூச்சிகள் தாக்குதல் நடத்தி அந்த செடியை குலைத்து விடுகிறது என்று சொல்லி மருந்து தெளிக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த மருந்து தெளிக்க வேண்டியமான அவசியம் இல்லை. இந்த மருந்தெல்லாம் இப்போ ஒரு 50 வருஷத்துலேருந்து தான் இந்த மருந்து தெளிக்கிறார்கள். ஆனால் 50 வருஷத்துக்கு பின்பதாக இருந்ததான எல்லாரும் பாருங்கள் இயற்கை விவசாயம் தான் செய்தார்கள். அங்கே மருந்து எது மருந்தாகி கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் வேப்பிலை, இந்த புங்கம் செடி, இதிலிருந்து தானே அந்த இலைகள் தான் என்ன பண்ணாங்க கொண்டு போயிட்டு அதுக்கு உரமாய் போடுவார்கள். ஒருவேளை அதுக்கு மேலே தெளிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வேப்பிலையை அரிச்சிட்டு அந்த செடி மேலே ஊற்றுவாங்க. அதான் அதுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. இன்றைக்கி பலவிதமான விஷ காரியங்களை கொண்டு அந்த செடிகள் மீது தெளிக்கிறார்கள். தெளிக்கிறது நிமித்தமாக என்ன ஆகிறது, அது பூச்சிகள் கொள்ளுகிறது. ஆனால் அந்த பூச்சிகளுக்குள்ள அந்த மருந்தும் போய் அந்த பூக்குள்ளையும் காய்களுக்குள்ளும் இருக்கிறது. அதை கொண்டு நாம் சாப்பிடுகிறோம். நம்முடைய சரீரத்திலையும் கூட பலவீனங்கள் ஏற்பட்டு அந்த நாட்களெல்லாம் 100 வருஷம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 50 தாண்டதே பெரிய கஷ்டமாகுது. 50 இருந்தாலும் கூட எழுந்தா உக்கார முடியல, உக்காந்தா ஏஞ்சிக்க முடியல, சாஞ்சாக்கா ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும்.
அப்படியாப்பட்ட நிலைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் இப்படியாப்பட்டதான விஷ காரியங்களை நாம் சாப்பிடுவது நிமித்தமாக ஜனங்கள் இன்றைக்கு பலவீனப்பட்டு அவருடைய ஆயுசுகள் குறைஞ்சி அந்த காரியம் எங்கே கொண்டு வருகிறது என்று சொன்னால் தேவனோடு கூட நடப்பதற்கும் கூட அவர்களுக்கு தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபஸ்ட்டெல்லாம் முழங்காலில் நின்றார்களானாக்கா எவ்வளோ நேரம் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கே தெரியாது. இப்போ 5 நிமிஷம் முழங்காலில் நின்றா ஐயோ முழங்காலெல்லாம் வலிக்குது. கை இப்படி உயர்த்தினார்களானாக்கா ஆரம்பத்திலேருந்து ப்ரேயர் முடிகிற வரைக்கும் கண்ணை திறக்க மாட்டாங்க, கையை உயர்த்தது மாதிரி தான் இருக்கும். ஜபம் நானே பார்த்துருக்குறேன் எத்தனையோ முறை. எனக்கும் கூட அது அனுபவம். ஆரம்ப நாட்களில் கை இப்படி ஆராதனைக்காக உயர்த்திட்டேன்னு சொன்னாக்கா அவங்க ஆமேன்னு சொல்கிற வரைக்கும் கண்ணும் திறக்கிறதில்ல, கையும் கீழே இருக்கிறதில்ல. அப்படியா பார்த்தாக்கா இப்படிக்கா திரும்பி இருப்போம், இப்படி நின்று ஜபம் பண்ணி இருந்திருப்போம். அந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதனை பண்ணி கண் விடும் பொழுது இப்படிக்கா நின்று இந்த மனுஷன் இப்படிக்கா திரும்பி நிற்போம். இப்படியே அவர் மீண்டும் கண் திறந்து பார்த்தது சரியாக நின்றுக்குவோம். அப்படிப்பட்டதான அனுபவம் எத்தனையோ முறை. எங்கள் சகோதரர் பக்கத்தில் இருக்கிறதான சகோதரர்களெல்லாம் அப்படி நடந்திருக்கிறார்கள், சகோதரிகளெல்லாம் அப்படி நடந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் எல்லாமே வசதி இருக்குது, ஆனால் தேவனோடு கூட நடுவதற்கு நமக்கு பெலன் போதாததாக இருக்கிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்க தீர்க்கதரிசி. வேட்டையடிக்கும் பொருள் அதன் மேல் உள்ளது. ஆகவே விஷக்கிருமி உண்மையில் ஆரோக்கியமுள்ள செடியின் அருகில் கூட செல்ல முடியாது. ஆனால் நிலத்தில் ரசாயனம் உரமிட்டு வளர்த்த செடியை வளர்ப்புள்ள செடியை தான் நீங்கள் குழந்தையை போல் வளர்க்க வேண்டியதாய் உள்ளது. அந்த செடிகளை குழந்தை போல நீங்கள் என்ன பண்ணணுமா, மருந்து அடித்து அதுக்கு என்ன நடக்குதோ எல்லாம் வேலி போட்டு பாதுகாத்து அதை வளர்க்க வேண்டியமாகுது. அதை பற்றி திருப்பி சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். இங்குள்ள உங்களில் சிலர் மேற்கு பகுதியை சேர்ந்தவர்கள் பழைய காலத்து நீண்ட கொம்புடைய பசுவை ஃபஸ்ட்டு மரத்தை பற்றி சொன்னார் தீர்க்கதரிசி. இப்பொழுது பசுக்கிட்ட வந்தார். பசுங்களில் வந்துட்டு பழைய காலத்து அந்த பசுங்க எப்படி இருந்துச்சு, நாட்டு மாடுங்க ரொம்ப நீட்டாக கொம்புங்க இருந்துச்சு. இப்போ கூட தமிழ்நாட்டில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க, அப்போ எல்லாம் கொண்டு வராங்க. அது கூட எல்லாம் ஹைப்ரிட் தான், ஆனாலும் கூட சிலது பழைய ஏதோ ஒரு மாடு வச்சுருக்கிறாங்க, அதை கொண்டு வராங்க. அது ஒன்று கொம்பு உள்ளில் நீட்டு இருக்கும், பார்க்குறதுக்கு அதை அடுக்கிறாங்க, பிடிச்சி கட்டி இழுக்கிறாங்க, இப்படி நிறுத்துகிறாங்க. அவ்வளோ பலன் இருந்தது. இப்போல்லாம் அப்படி பலன் இல்லை. ஆனாலும் கூட ஏதோ ஒரு மாடு இருக்குது, தொடர்ந்து சேர்ந்துக்கிறாங்க. இன்றைக்கி ஹைப்ரிட் மாடுங்க அந்த இந்த மாடு சொல்கிறாங்க சீம மாடுன்னு சொல்கிறது. அது ஒரு மாடு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 30-35 லிட்டர் பால் கறக்குதுங்க நம்ம இந்தியாவில். வெளிநாட்டிலலாம் 70-75 லிட்டர் கறக்குதுங்க. அவ்வளோ கெமிக்கல் போட்டு அவ்வளோ ஹைப்ரிட் போட்டு அதை உருவாக்குறாங்க. அப்போது அந்த மாட்டை நீங்கள் அப்படியாக பேணி காக்கிறீர்கள். ஆனால் நாட்டு மாட்டுக்கும் இந்த ஹைப்ரிட் மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த 2 மாட்டுக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு போடுங்க, ரெண்டு நல்லா புசிக்குது, நல்லா தண்ணீர் குடிக்குது. ஆனால் 2 மாட்டையும் கொண்டு போய் நீங்கள் அங்கே குளிரில் வச்சிட்டிங்களனாக்கா காலையிலுக்குள்ள இந்த செயற்கை மாடு செத்துப்படுது, நாட்டு மாடு உயிரோடு நிற்குது. அல்லேலூயா. இதில் தேவன் என்னத்தை சொல்லிக் கொண்டிருக்கார் தீர்க்கதரிசி என்று சொன்னால், உண்மையான தேவனால வந்த மனுஷன் நிச்சயமாக அவனுக்கு மருந்து தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு அது இது அவனுக்கு பூஸ்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணி, பிரதர் நீ ரொம்ப நல்லா ஜெபிக்கிற பிரதர், உனக்கு வார்த்தையெல்லாம் தெரியும் பிரதர், உனக்கு எல்லாமே தெரியும் பிரதர், தேவனோடு கூட நீ இப்படி நடக்கிறாய் அப்படி நடக்கிறாய் என்று சொல்லி அந்த மனுஷனை ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எப்படி இருந்தாலும் கூட தேவனோடு கூட நடக்கிறது தான். அல்லேலூயா. அவன் தேவனோடு கூட ஜெபிக்கிறது தான். அந்த மனுஷனுக்கு தெரியும் நானும் என் தேவனும் ஒன்னா இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ஹைபிரிட் மாடுகள், நகலி விசுவாசிகள் என்ன செய்வார்கள், போலியான விசுவாசிகள் என்ன செய்வார்கள், அவர்கள் எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறார்கள் என்னன்னு சொல்லி, நம்ம ஏதாவது புகழ் மாட்டாரா, என்கரேஜ் பண்ண மாட்டாரா. அல்லேலூயா. தொடர்ந்து அதுதான் இருக்குது சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். இன்றுள்ள அரிப்போடு ரக மாடுகளுக்கு அதை காட்டிலும் மிக நல்ல மாம்சமும் உள்ளதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி ஒரு காலம் இல்லை. அப்படி ஒரு காலமும் இல்லை. பழைய காலத்து நீண்ட கொம்புடைய பசு அதன் சார்பில் பேசுவதாக என்ன வேண்டாம். அது மனை போல் குளிர்காலத்தில் வெளியே சென்று குளிரை தாங்கிக் கொள்ளும் நாட்டு மாடுகள் மெலிந்து தான் இருந்தது. இது 2 மடங்கு. ஆனால் ஹரிப்போடு ரக மாடுக்கு வைக்கோலை கொடுக்கிறீர்கள், அதன் வயிறு வரைபடம் எடுத்து பின்காலங்கள் வரை மாம்சமும் உள்ளதை
காண்பிக்கிறீர்கள். ம். அது என்ன? குளிர்காலத்தில் நீங்கள் அதை அவிழ்த்துவிடு வெளியே விடுங்கள் பார்க்கலாம். ம். அது மடிந்து போகும். ம். அது குளிர்காலத்தில் வெளியே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் ஆ அதனால் தாங்க கொள்ள முடியாது. ஆ நீங்கள் அதற்கு தீனி கொடுத்து குழந்தையைப் போல அதை பராமரிக்க வேண்டும். ம். அது ஒரு கலப்பினம் பாருங்கள். ம். ஆனால் உண்மையான கலப்பினம் இல்லாத பழைய காலத்து நீண்ட கொம்பு இனத்தை அவிழ்த்து விட்டால் அது ஒன்றும் செய்யாது. ஆ தொடர்ந்து வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்கு இந்நாளில் அவிதமே உள்ளது. இப்போ பாருங்க, முதலாவது செடி பற்றி சொன்னாரு, அடுத்தது விலங்கு பற்றி சொன்னாரு, இப்போ கிறிஸ்துவ மனுஷர் இடத்துல தேவன் வந்து கொண்டிருக்காரு. இன்னைக்கு உண்மையான கிறிஸ்துவர்களுக்கு என்ன ஆயிருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி விவரிக்கிறார். வாசிக்கலாம். நான் முகத்துதி செய்து வெஞ்சி சபையில் சேரும்படி இது மூப்பர் பதவியை கொடுத்து முதுகில் தட்டி கொடுத்து சபையில் ஒரு பெரிய பதவி அளிக்கப்பட்ட அநேகர் இருக்கின்றனர். நீங்கள் செய்யாம போனால் இவர் இதை செய்யவும் அவர் அதை செய்யவும் நீங்கள் அனுமதிக்க விட்டால் சபைக்கு வரக்கூட மாட்டார். அது குழந்தையை போல் பேணி காப்பதாகும். உண்மையுள்ள கிறிஸ்துவர்கள் இவ்விதமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி இல்லவே. முடரானவர்கள் பலசாலிகள். இங்க தீர்க்கதரிசி என்னத்தை சொல்ல வர்றாருன்னு சொன்னாக்கா, பாருங்கள், ஒரு போலியான விசுவாசிக்கு என்ன செய்யணுமா, சபையில் பாடல் பாடுறதோ இல்லை இந்த டீக்கன் பதவியோ எதனா கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, என்கரேஜ் பண்ணி சபைகளுக்கு கொண்டு வந்து வாங்க பிரதர் சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு அழிக்கணுமா. அழிச்சிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு பதவியும் கொடுத்து அவங்களை ரொம்ப உற்சாகமாக படுத்தினால்தான் அவர்கள் சபையிலே நிலைத்து நிற்பார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் அவர்கள் நான் வேறு சபைக்கு போய்விடுவேன். தொடர்ந்து பாருங்க என்ன சொல்றாங்க 51. மெத்தடிஸ்டுகள் என்னை சரியாக உபசரிக்காமல் போனால் நான் பாப்டிஸ்டிடம் சென்று விடுவேன். என்னை சரியாக உபசரிக்காமல் போனால் பெந்தெகோஸ்திடம் சென்று விடுவேன். அவர்களும் என்னை சரியாக உபசரிக்காமல் போனால் கேத்தலிக் கிட்ட போயிடுறேன் அல்லது வேறு யாரிடமோ சென்று விடுவேன். பாருங்கள், அது கலப்புள்ளதா இருக்கிறது. மருந்து தெளித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கு மருந்து தெளித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு சங்கை இன்னாரே அது கிறிஸ்துவம் அல்ல. கிறிஸ்துவம் என்ன? டாக்டரேட் கொடுக்க வேண்டும், சங்கை பாஸ்டர்ஸ் என்று சொல்லி அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும். அப்படியெல்லாம் சொன்னால்தான் அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது. தொடர்ந்து எந்த பதவிகளையும் சலுகைகளையும் கேட்காது. கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன், தேவனுடைய வித்தா இருக்கிற மனுஷன், அவன் எந்த சலுகைகளும் கேட்க மாட்டான். என்னது, அவனுக்கு எந்த பதவியும் எனக்கு தேவையில்லை, அவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை, எனக்கு இது கொடுத்தால்தான் நான் வரேன் என்று சொல்லி அவசியம் இல்லை. ஆனால் எதை கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் கூட நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாய் நின்றார்கள். அல்லேலூயா. அதல்லவா விசுவாசமானது. அல்லேலூயா. அந்த தேவன் தானியேலை பார்த்து அந்த ராஜா சொல்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஆனது போலவே இங்க தானியேலுக்கு கூட நடக்கிறது. தானியேலுக்கும் ஒரு சோதனை வருகிறது. அந்த ராஜா நேபுகாத்நேச்சர் ராஜா சொல்கிறான் என்னன்னு சொல்லி, என்ன ராஜா, இப்படிப்பட்டதான காரியங்களை நீ செய்து கொண்டிருப்பது அது ஒரு விரோதமான காரியம் என்று சொல்லி ஜனங்களெல்லாம் அவனுக்கு மட்டும் நீ சலுகை கொடுத்துருக்கிற. ஏன்னாக்கா ஜனங்களுக்கெல்லாம் எரிச்சல். தானியேலை பார்த்தாக்கா அவன் 3 வேளையும் விடாம ஜெபிக்கிறான்ப்பா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. என்னது, அவனுக்கு வேலை இருக்கட்டும், வேலை இல்லாமல் போட்டோம், அவனுக்கு பசி இருக்கட்டும், உடம்பு நடலாமல் எது இருந்தாலும் பரவாயில்ல, 3 நாள் ஒரு நாளைக்கு காலையில் மத்தியானம் சாயந்தரம் தவறாமல் ஜெபிக்கிறான். இவனுடைய ஜபத்தை எப்படியாகிலும் முடக்கணுமல்ல, இவனுடைய விசுவாசத்தை எப்படியாகிலும் கூட தடை போடணும்ல. இவன் ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிறானே, இவனுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணும். என்னது, ஒரு ஸ்பிரிட் பிரேக்கர் போட்டு நிறுத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த தானியேலுடைய ஜபத்தை முடக்குவதற்கு இவர்கள் சதி செய்தார்கள். ஆனாலும் கூட தானியேல் ஒரு பொழுதும் கூட தயங்கவில்லை. என்றைக்கு இருக்கிறது போல தன்னுடைய அந்த வீட்டின் ஜன்னலை திறந்து வைத்து, அந்த தேவன் நிச்சயமாக அந்த வீட்டில் ஜனம் ஏன் திறந்து வச்சாருன்னு சொன்னாக்கா, அந்த வீட்டின் ஜன்னல் ஓரமாய் தான் நேரடியாக எருசலேமுடைய தேவாலயம் இருந்ததான். தேவனுடைய அந்த ஆலயம் அந்த கட்டப்பட்டிருந்தது.
அந்த வார்த்தைக்கு என்ன சொல்கிறான், சாலமோன் இதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்னன்னு சொல்லி, யாராகிலும் நெருக்கடியில் இருக்கும் பொழுது அவர்கள் இருக்கிறதான இடத்திலிருந்து இந்த பக்கம் திரும்பி, இந்த தேவாலயத்தை பக்கம் திரும்பி ஒருவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்களானால் ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுப்பீர் என்று சொல்லி விசுவாசம், ஆண்டவரே அந்த காரியத்தை நீர் நிறைவேற்ற என்று சொல்லி சாலமோன் சொன்னதான காரியங்களை இந்த தானியேல் நினைத்து என்ன செய்கிறார், அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த தேவாலயத்தின் பக்கம், அந்த ஜன்னலோரத்துல தான் அந்த தேவாலயமானது பார்த்து கொண்டு அந்த தேவாலயத்தின் பக்கம் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, ஓ எங்கள் தேவனே, எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்பொழுது விடுவிப்பீர் ஆண்டவரே, இந்த 70 வருஷம் முடிகிறதான சூழ்நிலை வந்துவிட்டது, ஆனால் நாங்கள் இன்னுமாக இந்த பாபிலோன் பட்டணத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த ஜெபமானது தேவன் கேட்டார். அல்லேலூயா. அந்த ஜெபம் கேட்ட பிறகும் கூட இவர்கள் சதி செய்தார்கள். அந்த ராஜ்யத்தில், பாபேல் ராஜ்யத்தில் இருந்ததான ஜனங்கள் ஒன்றுமே கவலைப்படவில்லை. கொண்டு போய் இதில் சிங்கத்தின் கவியில் போட்டார்கள். அல்லேலூயா. அந்த சிங்கத்தின் கவியில் போட்டும் பொழுது தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த தானியேலுக்கும் இந்த சிங்கத்துக்கும் கூட இவ்வளோதான் டிஸ்டன்ஸுங்களாம். இங்கே நடுவில் என்ன இருந்ததுன்னு சொன்னாக்கா, அங்கே ஃபில்லர் ஆஃப் ஃபயர் இருந்தது, அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அக்னி இருக்கிறதான இடத்துல விலங்குகள் வரவே வராதுங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உண்மைனாக்கா நாயே ஆகட்டும், பூனை ஆகட்டும், வேறு எந்த ஒரு விலங்குகளே ஆகட்டும், ஆபத்தான ஒரு சூழ்நிலையில், ஒருவேளை எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எங்கேயோ நீங்கள் கடந்து போய் உங்களுக்கு ஒரு சிங்கமோ சிறுத்தை, இப்போ சிறுத்தைகளெல்லாம் ஊருக்குள்ளே பாயுதுங்க, அந்த சிறுத்தை ஏதான ஒரு வேளை வந்துருச்சுனாக்கா ஒன்றும் செய்யாதீங்க, அக்னி போட்டு அக்னி பக்கத்தில் நின்றுக்காங்க, அது கிட்டே நெருங்காது. அல்லேலூயா. அன்றைக்கு தானியேலுக்கு நடுவில் ஒரு அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அந்த அக்னி ஸ்தம்பம் அந்த சிங்கத்துடைய வாய்களை கட்டினது. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது. அந்த அக்னி ஸ்தம்பத்தை உறுதியாய் நாம் பார்த்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக இந்த அக்னி ஸ்தம்பம் நம்மை கூட பாதுகாக்கிறதா இருக்கிறது. இந்த அக்னிக்கும் பிசாசுக்கும் ஆகியாகாது. அல்லேலூயா. என்று சொன்னால் ஒரு நாளில் இந்த அக்னி ஸ்தம்பத்தில் தான், இந்த அக்னியில தான் அந்த சாத்தான் தள்ளப்பட போகிறான். அல்லேலூயா. அந்த அக்னியை கண்டால் அவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால இந்த காரியமானது எச்சரிக்கையாக, அந்த நாட்களில் சோதனைகள் வருகிறது சகஜம்தான். ஆனால் அந்த சோதனைகளை கண்டு விசுவாசி ஒருபொழுதும் பயப்பட வேண்டியமான அவசியம் இல்லை. இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்கிறார் இங்கே 51 தொடர்ந்து, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அவங்களெல்லாம் கொடுக்க வேண்டியமான அவசியம் இல்லை, அவர்கள் அதுவும் கேட்க மாட்டார்கள். 51 தொடர்ந்து அந்த கீழே வாசிக்கணும். அது தேவனை மட்டும் அறிந்திருக்கும், அது மூல வித்து, அது தேவனை நேசித்து ஒருவரில் ஒரு அன்பு கூறும், அவர்களுக்கு தெளிப்பு மருந்தோ குழந்தையை போல் பேணி காத்தலோ அவர்களை முதுகில் தட்டி, ஆம் இந்த சகோதரி குட்டை மயிரை அவர்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டியமான அவசியம் இல்லை. பரவாயில்ல பிரதர் சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முடி கட் பண்ணலாம், எப்படி முடி கட் பண்ணலாம், அலங்கார பொருட்கள் போடலாம், நீங்கள் கொஞ்சம் அவலட்சணமான துணிகள்லாம் போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். அதெல்லாம் தேவன் உங்களுடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு. என்னது? இருதயத்தை தான் பார்க்குறாரு, வேறு எதையும் பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்த அப்படியெல்லாம் போதிக்க வேண்டியமான அவசியம் இல்லை. இந்த வார்த்தை வர 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 தானா அந்த சகோதரி தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ளி விடுவாள். அல்லேலூயா. அங்கே மக்தலேனா மரியாள் ஒரு நாளில் என்ன நடந்து கொண்டிருந்தது, ஒரு ஸ்திரீ ஒரு நாளில் நிச்சயமாக அந்த ஸ்திரீவுடைய வழியே தவறாக இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசுவை சந்தித்து விட்டு போனாலோ முழுமையாக தேவன் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அந்த காரியங்களை நிச்சயமாக அன்றைக்கு அந்த மரியாள் உணர்ந்தாள். தன்னுடைய காரியங்கள், ஓ அந்த இயேசு சொன்னாரா, பாருமா இது மேலே பட்டு நீயே அலங்கார பொருட்களெல்லாம் போட்டுக்காத, முடி கட் பண்ணாத, அவலட்சணமாக இருக்காத என்று சொல்லி தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இனிமேல் பாவம் செய்யாத கடந்து போன்ற சொன்னார். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஸ்திரீவுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டு விட்டது. சமாரிய ஸ்திரீவுடைய வாழ்க்கை கூட அதே வண்ணமாய் தான் அந்த ஸ்திரீ சொன்னால், நிச்சயமாக மெசியா வரும்பொழுது இதெல்லாம் வெளிப்படும் என்று சொல்லி நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த மெசியா வருவார் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், ஆனால் அந்த பேசிக் கொண்டிருக்கிறதான நபர் சொல்கிறார், உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவரே மெசியா என்று சொல்லும் பொழுது அந்த சகோதரி தான் எதுக்கு வந்தாலோ ஒன்றுமே புரியவில்லை. குடத்தை போட்டால் ஊருக்குள்ள ஓடினால் முழுமையாக ஊர் முழுவதுமாக அழைத்து கொண்டு வந்தால் ஒரு சகோதரி. அல்லேலூயா. எங்க தண்ணீர் எடுக்க போகும் பொழுது என்னை பார்த்து ஏளனமாக கேவலமாக பேசுவார்கள் என்று சொல்லி பயந்து மத்தியான வேளையில் தண்ணீர் மொண்டு கொள்வதற்காக அந்த சகோதரி வந்தார்.
வந்தாள். ஆனால் அந்த சகோதரியை பார்த்தவர்களெல்லாம் கேவலமாய் பேசுவார்கள். இவளா, ஐயோ இவளா இவளா என்று சொல்லி முகம் கோணிப்பார்கள், முகம் மறித்து கொண்டு போவார்கள். அவர்கள் கிட்ட வந்தாள்னாக்கா விலகி ஓய்விடுவார்கள். ஆனால் கூட அந்த சகோதரி எப்பொழுது இயேசுவை சந்தித்து விட்டு போனாலோ அந்த ஊர் முழுவதுமாக ரட்சிப்பு கொள்ள வர முடியுமாக, அல்லேலூயா, அந்த ஊரையே கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டார். அல்லேலூயா. அந்த வசனத்தை அதிகாரம் முழுவதும் இங்கே யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் முழுமையாக வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த சகோதரி, உன்னுடைய பேச்சு நிமித்தமாக நான் வரவில்லை, வந்து நாங்கள் பார்த்த பிறகு ஒருவேளை அழைத்து கொண்டு வருவதற்காக தேவன் இந்த சகோதரியை கருவியாக பயன்படுத்தினார். தேவன் சொன்னார், உனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இப்ப இருக்கிறவனுக்கு கூட உனக்கு புருஷர் அல்ல, 6 பேர் முடிந்து விட்டது. அங்க வந்திருக்கிறவர் 7வது நபராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 7 பரிபூர்ணமாக இருக்கிறது. அந்த பரிபூர்ணமான தேவன் நிச்சயமாக எந்த நபருக்குள்ள கடந்து வருகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை அது பிரகாசம் அடைகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கூட அந்த 7ஆம் தூதனால் அனுப்பப்பட்டு அந்த 7 முத்திரைகளை நமக்காக திறக்கப்பட்டு அந்த 7 முத்திரைகளை இங்க பாருங்கள் எவ்வளவு அழகாக தீர்க்கதரிசி சித்தரிக்கிறார் பாருங்க. 53வது இதில் எடுத்துக்கலாம். 7 முத்திரை எப்படி திறந்தார் என்று சொல்லி 53ல சொல்றார் தீர்க்கதரிசி. கல்வியும் நாகரிகமும் அது பிசாசினால் உண்டானது. அதனால தான் இன்னைக்கு கல்வி விசுவாசிகள், கடைசி கால சபை விசுவாசிகள் அதிகமாக கல்வி கற்றுக்கொள்ள அவர்களுக்கு விருப்பப்படாது. டபுள் டிகிரி, டாக்டரு, இன்ஜினியருங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு பொழுதும் அவர்கள் போக அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. அதெல்லாம் காயினுடைய சந்ததியாக இருக்குதான். ஆனால் தேவ சந்ததியாருக்கு நமக்கு குறைஞ்ச அளவுக்கு இது இருந்தால் போதும். எனக்கு நம்ம என்ன நீடித்திங்க வாழ போகிறது இல்லை, வாழ்கிறதான கொஞ்ச நாட்கள் தான். ஒருவேளை 100ல் ஒருத்தருக்கு தான் அந்த காரியம் அது அவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவனுக்கு பயபக்தியாய் நடப்பார்கள். நாங்கள் இப்படியாக நடக்கக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் படிப்பு எவ்வளவாய் வளருகிறதோ அவர்களுக்கு அறிவு வளர்கிறது. அறிவு வளர்ந்தாக்கா தேவன் என்ன பண்ணுறாங்க, ஒரு நபரை தான் பார்க்குறாங்க, யாரோ ஒரு ஜாது மனுஷனாக தான் பார்க்குறாங்களே தவிர, அல்லேலூயா, ஆனால் அந்த தேவனை தேவனாக பார்க்கறதில்ல. பேதுரு படிக்க தன்னுடைய சொந்த கையெழுத்தே போட தெரியாது பேதுரு. ஆனால் பேதுரு நடந்து போகும் பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுதினார்கள். அல்லேலூயா. தேவன் ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர்கள் ரட்சிப்புக்குள்ள திரும்பினார்கள். பாருங்கள், உலகத்தில் ஒரு மனுஷன் பரலோகத்தை பக்கம் திரும்பினானா பரலோகமே சந்தோஷப்படுதான். அப்போ ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிப்புக்குள்ள வந்தார்கள் என்று சொன்னால் பரலோகம் எவ்வளவாய் கொண்டாடி இருக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷன் படித்த கல்விமானா? அல்லவே அல்ல. அவன் தேவனால் நடத்தப்படுகிறவனாக இருக்கிறான். நாம் ஆகையால் நம்முடைய பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ நல்லா ஜபம் பண்ணுப்பா. ஒருவேளை உனக்கு என்ன ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா பாஸ் ஆகணும்னு சொன்னாக்க இன்னும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். பாஸ் ஆகிறியா, பரவாயில்ல, உன் மூலியமாக ஒரு கூட்ட ஜனம் பரலோகத்துக்கு வருது என்று சொன்னால் அதை காட்டிலையும் பெரிய சந்தோஷம் இல்லை. இந்த உலகத்தில் இன்ஜினியர், டாக்டர், பெரிய டிடி, அது எதோ எல்எல்டி எதோ இருக்குது, பதவிங்க இருக்குதுங்க. அந்த பதவிகள் வாங்கினால் அது உலகத்துக்கு மட்டும்தான். ஆனால் நீ தேவனுடைய ஒரு ஊழியக்காரனாக இருந்தியானால், ஒரு சுவிசேஷகனாக இருந்தியானால், ஒரு டீக்கனாக சபையில் இருந்தியானால், ஒரு பாடகனாக இருந்தியானால் நிச்சயமாக அது பரலோகத்தில் சந்தோஷம் முடியதாக இருக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் விரும்புகள் என்று சொல்லி நம்முடைய தீர்க்கதரிசி கூட அதுதாங்க சொல்லி கொண்டிருக்கிறார். கல்வியும் ஞானமும் இது எல்லாமே நாகரிகமும் எல்லாவற்றையும் பிசாசுடையதாக இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி லாஸ் ஏஞ்சல்ஸுடைய நிலைமை என்ன இருக்குது என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாங்க, என்ன சொல்கிறார் வரீங்க. நிரூபிக்க காண்பிக்கட்டும். உங்களுக்கு விருப்பமானால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி தொடங்குவோம். அதிகாரம். இப்பொழுது சாத்தானை கவனியுங்கள். சகோதரனோடு இந்த ஒளி பிரசங்கிக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள். ஒருபோதும் மறக்க முடியாது. அது இந்த 7 முத்திரைகளில் ஒன்றில் திறக்கப்பட்டது. அது 7 முத்திரைகள் ஒன்று திறக்கப்பட்டது. அது மறைந்திருந்தது. பெற்றோர்
எவ்வாறு உள்ளனரோ பெற்றோர் எவ்வாறு உள்ளனரோ அதே விதமான போதகத்தினால் பிள்ளைகள் வளர்க்கப்படும் பொழுது அவர்கள் தங்கள் பெற்றோரின் தங்கள் ஸ்தாபனங்களின் பாவத்தை பெறுகின்றனர். அந்த பெற்றோருடைய புத்தியை பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறார்களாம், அந்த ஸ்தாபத்துடைய எண்ணங்களை பெற்றுக் கொள்கிறார்களாம். அதை விசுவாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். அவர்கள் அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்த காரணத்தினால் அதை விசுவாசிக்கின்றனர். இன்று நாம் அந்த பெற்றோருக்கு பிறக்கவில்லை, நம்முடைய தகப்பன் ஆனால் நாம் அந்த பெற்றோருக்கு நாம் பிறக்கவில்லை, ஆனால் நம்முடைய பெற்றோர் வார்த்தைக்காக நாம் பிறந்திருக்கிறோம். அப்ப அந்த வார்த்தையானவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எப்படி ஜீவித்தாரோ, எப்படி நடந்தாரோ, எப்படி பேசினாரோ, அவருடைய அதே சாயல் தான் நமக்குள்ள வர வேண்டியமா இருக்கிறது. அவருடைய வித்து நமக்குள்ள இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அந்த வித்தின்படி தான் நாம் ஜீவிப்போம். அல்லேலூயா. வித்து எதுவோ எது வித்து நம்ம போடுறோமோ, மாங்காய் கொட்டை போட்டோம்னாக்கா அது மாங்காய் மரம் தான் வரும். அல்லேலூயா. இங்கே ஒரு தேங்காய் மரத்தை நட்டோம்னாக்கா நிச்சயமாக அது தேங்காய் மரம் தான் வளரும். தேங்காய் விட்டுட்டு அங்கே சப்போட்டா வராது அதில். அல்லேலூயா. அதோடைய வித்து எதுவோ அதோடைய கனிகள் அதுவே இருக்கிறது. தமிழில் ஒரு பழமொழி என்னது? புடவை போல நூலை போல புடவைன்னு சொல்லிட்டு, நூலை போல ஒரு புடவைன்னு சொல்லிட்டு. எப்படி அப்படி அப்படி ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதுக்கு மாறவே மாறாது. ஏன்னு சொன்னால் இங்க தீர்க்கதரிசியும் வார்த்தையும் கூட அதுதான் சொல்லி கொண்டிருக்கிறது. நம்முடைய தகப்பன் அந்த தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையானவர் நம்மதியிலே அவர் மனித அவதாரம் எடுத்து அவர் உலாவினார், அவரை நாம் தொட்டோம் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வார்த்தையை கண்களால பார்த்து கைகளால தொட்டு அதை நமக்குள்ள விசுவாசிக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவனர் நமக்குள்ள வந்து விடுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தையான தேவன் நமக்குள்ள ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தையான தேவன் நமக்குள்ள ஜீவிக்கும் பொழுது, நாம் நடக்கும் பொழுது கிறிஸ்து நம்மோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் தேவன் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்து அந்த கலிலாய கடலோரமாய் நடந்த பொழுது நானும் அவரோடு கூட இருந்தேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது நானும் அவரோடு கூட அடிக்கப்பட்டேன், அவர் மரித்த பொழுது நானும் மரித்தேன், அவர் உயிரோடு எழுந்த பொழுது நானும் அவரோடு கூட உயிர்த்து எழுந்தேன். நிச்சயமாக இன்றைக்கு இவ்விதமாய் இருக்கிறோம். ஒரு நாள் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை முகமுகமாய் தரிசிப்போம் என்றுதான் அந்த வார்த்தை சொல்கிறார். அப்ப யோபு கூட அதே வார்த்தை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஓ என் ரட்சகரை, என் மீட்பரை நான் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே காண்பேன். அல்லேலூயா. என் தோல் முதல் கொண்டு எல்லாமே அழிந்து போனாலும் பரவாயில்லை, நிச்சயமாக என் தேவனை நான் விசுவாசித்து கண்டே காண்பேன் என்றுதான அந்த உறுதியான விசுவாசம் பவுலுக்கு மட்டுமல்ல, அது யோபுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கும் கூட அதே விசுவாசம் தான் இருக்கிறது. ஆகையால் இங்க தேவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்க பாருங்கள். 7 முத்திரைகள் அது திறந்தது நிமித்தமாக, அது அடுத்தது வருது. நெக்ஸ்ட் வாசிங்க பிரதர். என்று இருந்தது. அந்த 7 முத்திரைகளை திறக்கப்படும், அதில் உள்ள ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருந்தார். அது 7 முத்திரைகள் திறக்கப்பட்டது. திறக்கப்படும் பொழுது எல்லா ரகசியங்களும் வெளிப்பட்டு இருக்கிறது. அது எந்த காலத்தில் வெளிப்படுகிறது என்று சொன்னால், அது லவோதிக்கியா சபை காலத்தில் தான் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் இதில் பார்க்கலாம். இங்கே எபேசு, சிமிர்னா, பெருகமோ, தேத்திரா, சிர்தைஸ், பிலடெல்பியா, லவோதிக்கியா காலத்தை தாண்டி உச்சத்தில் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இது முடிவில் நாம் கடைசியில் இருக்கிறோம். இன்னும் ஒரு நொடி பொழுதுல என்ன வேண்டுமானாலும் கூட நடக்கலாம். ஹல்லேலூயா. அதுக்காக மணவாட்டி கேட்கிறவர்கள் வா என்பார்கள், மணவாட்டியும் ஆவியானவரும் வா என்று சொல்வார்கள் என்று சொல்லி வார்த்தை 22 வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரத்தில் கடைசி வசனம் அதுதான் சொல்லி கொண்டு இருக்கிறது. நாம் இதை தொடர்ந்து வாசிச்சு முடிச்சிடலாம். இங்கே வாசிங்க பிரதர். அது லவோதிக்கேய சபையின் காலத்தில் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் நினைக்கிறேன் சிறு சந்தேகம் கூட இல்லாமல் பேசுவதாக என்ன வேண்டாம். நாம் எவருமே இயேசு கிறிஸ்துவை தவிர நம்மை
குறித்து பெருமை பேச ஒன்றுமில்லை. நம்மை பற்றி பேசுவதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நாம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பெருமை பேசுகிறோம். ஏன்னு சொன்னால் 7 முத்திரைகளை உடைத்தவர் அவரே. அல்லேலூயா. 7 முத்திரைகளை வெளிப்படுத்தி கொடுத்தவர் அவரே. நம்மை ரட்சித்தவர் அவரே. நம்மை மீண்டுமாக அழைத்து கொண்டு போகிறவர் அவரே. அவர்தான் நம்மை திருமணம் செய்து கொள்கிறவர் அவரே. அவரோடு கூட நாம் மீண்டுமாக இதே பூமியில 1000 வருஷம் அரசாட்சியில தேர்ந்தலுக்கு நாம் வந்தே வருவோம் என்றதான உறுதி விசுவாசம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியமா இருக்கிறது. ஆகையால இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷங்களை நாம் தரிக்காமல் என்ன செய்ய வேண்டியமா இருக்கிறது? தேவனுக்கு புத்தி உள்ள நாம் ஆராதனை செய்ய வேண்டியமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாக முடியுமாக அல்லேலூயா மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். அப்போ மனம் புதிதாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னத்தை பிடிக்க வேண்டும்? இந்த காலத்துக்குரிய செய்தியை வாசிக்க வேண்டும். இந்த செய்தி வாசிக்கும் பொழுது நமக்கு வெளிப்பாடுகள் புரிகிறது. வெளிப்பாடுகள் புரிந்தால் நீ என்ன செய்வாய்? நீ தவறான வழிகளுக்கு போகவே போக மாட்டாய். எனக்காக ஒரு வெளியேறப்பட்டதான நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் இந்த அல்பமானதைக்காக நான் அதை ஒரு பொழுதும் நான் இழக்க மாட்டேன். எதுக்கு? இந்த அல்பமானதுக்காக நான் நித்திய ஜீவனை கொடுத்து இழக்க மாட்டேன் என்று சொன்னால் அதுக்கு ஈடை கட்ட ஒரு உலகத்தில் எந்த ஒரு காரியத்தினாலையும் ஆகவே ஆகாது. அல்லேலூயா. அதுக்கு ஈடு கொடுக்க முடியவே முடியாதுங்க. அவ்வளோ ஒரு பெரியதான ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த மனுஷனும் அதை வாங்கிக் கொள்ள முடியாது. இன்றைக்கு இருக்கிறதான உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் யார் என்று சொன்னால் எலான் மாஸ்க். அந்த எலான் மாஸ்க்கு கூட அதை வாங்க முடியாது. அந்த மனுஷன் இன்னைக்கு இந்த உலகத்தில் அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஆனால் அவன் நித்திய ஜீவனுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அவன் நம்மை பார்த்து இவள் எங்கோ பார்த்துருக்குறமே, நம்மளை கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். ஆனால் நமக்கு அவனே தெரியும். அவன் எங்கேப்பா இருந்தாங்க இவங்க, எந்த கோடீஸ்வரங்க எந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க, எந்த பணக்கார லிஸ்ட்டில் இருந்தாங்க இவங்க. அல்லேலூயா. இவங்க உலக பணக்கார லிஸ்ட்டில் இல்லை, அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய பணக்கார லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது ராஜரீக சந்ததியாக இருக்கிறது. அந்த சந்ததி வருவதற்காக நிச்சயமாக உலகம் முழுவதுமாக ஏக்கமாக தவித்துக் கொண்டிருக்கிறது. ரோமர் எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்கிறது பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 20வது வசனம் 19லேருந்து வாசிக்கலாம். 8:19 18லேருந்து கூட வாசிங்க. 18லேருந்து வாசிங்க பிரதர். 18லேருந்து வாசிங்க. 18லேருந்து. அதுதான் இக்காலத்து பாடுகள் நீ நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்த காலத்துடைய பாடுகள் அது தேவ மகிமைக்கு ஒப்பிட வேண்டியமான அவசியம் இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு யார் அந்த தேவ புத்திரர்கள்? வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானே தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அந்த காலத்துக்குரிய செய்தி ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த வார்த்தைக்காக உற்சாகமாக வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள் எல்லாமே உலகத்தின் காரியங்கள் எல்லாம் குப்பையாய் நினைத்து கர்த்தருடைய காரியங்களை மகிமையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தான் தேவ புத்திரர்களாக இருக்கிறார்கள். என்று சொன்னால் வார்த்தை தான் நமக்கு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தை நமக்கு தகப்பனா இருக்கிறார் என்று சொன்னால் நாம் யாரா இருக்கிறோம்? தேவ புத்திரர்களாக இருக்கிறோம். சகோதரனே சகோதரியை மறந்து போய்விடாதீங்க. இந்த வார்த்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் கூட வாசிக்கல. தொடர்ந்து சிருஷ்டியானது இந்த சிருஷ்டியெல்லாம் இயற்கையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. எது சிருஷ்டி? இது சூரியன் சிருஷ்டியா இருக்கிறது, நட்சத்திரங்கள் சிருஷ்டியா இருக்கிறது, சந்திரன் சிருஷ்டியா இருக்கிறது, மலைகள் சிருஷ்டியா இருக்கிறது, கடல் சிருஷ்டியா இருக்கிறது, எல்லா காரியங்களும் கூட சிருஷ்டியா இருக்கிறது. அவங்க எல்லாம் கூட அவளாய் பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவபுத்திரர்கள் வரும்பொழுதுதான் நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் விடுதலை. அல்லேலூயா. அந்த தேவபுத்திரர்கள் எப்போ வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து அவர் பலமுள்ள தூதனாய் வந்து அந்த 7 முத்திரைகளை அவிழ்த்தாரோ, அல்லேலூயா, அந்த நேரத்தில் அந்த இயற்கைகள் எல்லாவற்றையும் கூட இதற்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம், இதற்காக தான் நாங்கள் தவித்துக் கொண்டிருந்தோம். ஓ, இந்த இயற்கை, இந்த ஜனங்கள் யாரு? அவிவிசுவாச ஜனங்கள், பாவ ஜனங்கள் எங்களை அரசாட்சி செய்தாங்க. அந்த பாவ ஜனங்கள் எங்களை வந்து மரத்தை வெட்டினார்கள். ஒரு மரத்துக்கும் கூட சாகவே அவர்களுக்கு பிடிக்காதுங்களாம். திருவிழா சொல்லுகிறார், எந்த மரமாகட்டும் அது சாகவே பிடிக்காது. இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயின் போடணுன்றதுக்காக எத்தனையோ மரங்களை கொன்று குவித்தார்கள். மரங்களெல்லாம் தவிக்கிறதா, வேதனைப்படுகிறதா, எதற்காக எங்களை வெட்டுகிறீர்கள் என்று சொல்லி. நீங்கள் காடில் போய் பார்த்து, இந்த ஊட்டி பகுதியில் போய் பார்த்தீர்கள்னாக்கா 5 பேர் கட்டி பிடிக்கணுங்க. அவ்வளோ பெரிய மரங்குது.
அந்த மரங்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாச்சு. ஐயோ, இப்படியாப்பட்ட மரங்கள்லாம் இருக்கிறதான்னு சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைத்தால் உங்களுடைய ஃபேமிலியோடு கூட நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள், இயற்கையை ரசிங்க. இந்த இயற்கைகளெல்லாம் நமக்காக தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த பாவப்பட்ட ஜனங்கள் எங்களை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அது நாங்கள் விரும்பவில்லை. தேவபுத்திரர்கள் வந்து எங்களை அரசாட்சி செய்ய வேண்டும். இளைஞர்களெல்லாம் விலங்குகளெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறதா, அது தவித்து கொண்டிருக்கிறதா. ஒருவேளை தேவபுத்திரர்கள் வந்தார்களானால் இப்பொழுது நாங்கள் விலங்கு சிங்கம் போயிட்டு இருந்த மானை வேட்டையாடுகிறது, மற்ற எல்லா விலங்குகளும் வேட்டையாடுகிறது. அப்போது அந்த தேவபுத்திரர்கள் வந்து பிட்ட பிறகு அது வேட்டையாட வேண்டியமான அவசியம் இல்லை. அது புல்லை சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அது நடத்தும். ஹல்லேலூயா. அதுக்கும் கூட நமக்கு வேதத்தில் அடையாளங்கள் இருக்குது. வாசிக்கலாம், என்ன சொல்லுகிறது? அது ஏனென்றால் சிருஷ்டியானது அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தனத்துக்குரிய அந்த காலத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த நம்பிக்கையோடு இந்த சிருஷ்டியானது சுயசித்தத்தினால அல்ல, கீழ்ப்படியதினாலே கீழ்ப்படுகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நான் அப்போ அதுதான் சொன்னேன். இந்த வேதனை என்பது எப்படியா இருக்கும் என்று சொன்னால் அது அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், பிரசவ வேதனை என்பது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரசவ வேதனையால இந்த உலகம், இயற்கைகள், இந்த சிருஷ்டிகள் எல்லாம் கூட தவித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்காக? நீயும் நானும் வர வேண்டும் என்பதற்காக. தேவன் நம்மை மீட்டு கொண்டு விட்டார், அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு விட்டார். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு போவதற்காக தேவன் மீண்டுமாக நடுவானத்தில் அவர் வரப்போகிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் இருக்கிறதான அந்த சாயலே நாம் மாறும் பொழுது நாம் நிச்சயமாக புத்தி உள்ள ஆர்னஸ் செய்து நம்முடைய மனம் புதிதாகும் பொழுது நிச்சயமாக அவரை நிச்சயமாக நாம் அடைவோம் என்றதான விசுவாசம் நமக்கு இருக்கிறது. என்று சொன்னால் இந்த வார்த்தையாக ஒரு பாகமாய் நீ இருக்கிறாய். அவர் வார்த்தையின் முழுமையான காரியத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் நீயோ நானோ வார்த்தையில் ஒரு பாகமாய் இருக்கிறோம், ஒரு உறுப்பாய் இருக்கிறோம். ஒரு ஆலயத்தை, ஒரு வீட்டை கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லா பொருட்களும் கூட அங்கே கொண்டு வந்து அங்கே வைத்தால் தான் நிச்சயமாக அந்த வீடு முழுமையடைய முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் கட்டிவிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு கேட்டு, ஒரு கதவு ஒன்று போடாமல் போட்டுவிட்டால் நாயெல்லாம் உள்ளே வரும். என்னது? நாய் வரும், பூனை வரும், பாம்பு வரும், பல்லி வரும், தேள் வரும், எல்லாமே உள்ளே வரும். அதே ஒரு கதவுன்னு போட்டு வச்சிருந்தாக்கா அந்த வீடு முழுமையடையும். ஹல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் நானும் இங்கே கூடி இருக்கிறோம். ஆனால் இன்னும் யாரோ ஒருவர் வர வேண்டியமா இருக்கிறது. அந்த ஒருவருக்காக தேவன் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு ஆடு வந்த பிறகு இந்த கதவானது அப்படியே பூட்டப்பட்டு நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட அவர் உரைவாடுகிறவராக இருக்கிறார். அந்த காரியங்களுக்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். எப்படியாக இந்த சரீரங்களை எப்படியாக பேணி காத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அந்த ரெண்டு சின்ன காரியங்களை நாம் இங்கே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். ஆதியாகமம் இதில் 2 ராஜாக்கள் ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் 13வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த சரீரத்தில் அந்த மனுஷன் ரொம்பவாக உலகத்தில் இருக்கும் பொழுது அதிசயம் அடையாளங்களையும் செய்து தேவனுக்கு உத்தமமாய் வாழ்ந்து கொண்டு வந்தார். ஆனால் கடைசி 2 ராஜாக்கள் 2 கிங் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தந்தை அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனுடைய பிரேதம் அங்கே விழுந்தது. எலிசாவின் எலும்புகளில் பட்ட பொழுது உயிரோடு தன் கால்களை ஊன்றி எழுந்து நின்றான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடந்தது என்று சொன்னால் மோவாபியர் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இஸ்ரேலிகளை கொள்ளடிப்பு கொண்டு போவதற்காக வருஷம் வருவது உண்டு. ஆனால் அந்த வருஷம் வருகிறதான அந்த நேரத்தில் என்ன செய்தார்களாம், இங்கே கொள்ளையடிப்பதுக்காக வராங்க. இப்படிக்கே இருந்தவன்ட்டு அவங்க ஒரு மனுஷன் மறித்து போயிட்டான். அந்த மனுஷனை எடுத்துன்னு வராங்க, சமாதி பண்ணலான்ட்டு. எடுத்துன்னு வரும்போது கொள்ளைக்காரர்களை பார்த்தாக்கோ, ஐயோ இந்த பாடியை இவன் எப்படியோ செத்துட்டான்,
இந்த பாடி எடுத்துன்னு போனோம்னா நம்மளே அவன் அடித்து கொலைவீராக கொத்தவீராக மாற்றி விட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கி அனுப்பிடுவாங்க. ஆகையால் அவங்க வருவதுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை தூக்கி அங்கே போட்டிருந்த ஓட்டம் ஓடுறாங்க. ஒரே ஓட்டம் ஓடின உடனே அங்கேருந்து தூரந்து பார்த்தாங்க. இவங்க ஏதோ பணத்தை தான் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க, எல்லாரையும் அடிச்சு பிடிங்கலாண்டான்னு சொல்லி நினச்சி வந்தாங்க. அந்த மனுஷன், செத்த மனுஷன் போய் பிறண்டுக்குன்னு போயிட்டு இருந்த அந்த எலிஷாவுடைய எலும்பை தொட்ட உடனே அவன் எழுந்து உக்காந்துட்டான். எழுந்து உட்காந்த உடனே இவங்க இப்படி ஓடுறாங்க, இவங்க இப்படி ஓடுறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் இவன் நின்று பார்த்துதான் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு உயிர் வந்து விட்டது, கர்த்தரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவனும் ஊருக்குள்ள ஓடுறான். ஆனா இவங்க ஒரே பக்கம் இந்த பக்கம் ஓடுறாங்க. ஆனா அங்க நடந்த காரியம் என்ன என்று சொன்னால், நிச்சயமாக எலிஷாவுடைய சரீரத்தில் வல்லமை இன்னுமா இருந்தது. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு தேவ மனுஷனா இருந்தார். அல்லேலூயா. அந்த காலத்துல எலியாக்கு தேவன் அவிதமாக காரியத்தை செய்திருப்பது உண்மையானால், இன்றைக்கும் கூட உன்னுக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட வல்லமைகளை கொடுக்க தேவன் அவர் இன்னுமாக தேவனாகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாக இருக்கிறார். அதே போல ஒரு நாள் தேவன் என்ன செய்கிறார், எசேக்கியேலை கொண்டு போய் பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துறார். எசேக்கியேல் அங்க பார்த்த உடனே, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இங்க கொண்டு வந்திருக்கிறேன், இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் பார் என்ன நடக்கிறது, இதெல்லாமே உயிர் வர சாத்தியமா? ஆண்டவரே எனக்கு தெரியாது ஆண்டவரே, உனக்கே தெரியும் ஆண்டவரே. என்னது எனக்கு தெரியாது ஆண்டவரே, உனக்கே தெரியும் ஐயா. ஆகையால் நான் சொல்லுகிறதான வார்த்தையை நீர் அப்படியே உள்வாங்கு. அதை என்ன செய்ய, அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நீ வார்த்தையை உர என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அப்படியே கொண்டு போய் எசேக்கியேல் சொல்லுகிறதான வார்த்தையை, அது யாருடைய எலும்பு எங்க இருக்கிறது தெரியல. ஆனால் அது எல்லாமே ஒன்றாய் எல்லாம் சேர்ந்துகிறது. சேர்ந்து உடனே இவர் அந்த உன்னுடைய வார்த்தையில் வாயிலிருந்த இந்த ஜீவ சுவாசத்தை ஊது என்று சொல்லும் பொழுது அது எல்லாமே எழுந்து நின்று பெரிய ஒரு சேனையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. யாருடைய எலும்பு யாருடையது என்று தெரியவில்லை. ஆனால் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த சரீரங்களை மீண்டுமாக உயிர்ப்பெழுக்க செய்ய அந்த தேவனுக்கு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்றைக்கே இருக்கிறார். அந்த தேவன் நிச்சயமாக அந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரானால், இந்த காலத்துக்குரிய தேவ புத்திரர்கள் நாம இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது தேவன் நமக்கு இன்னும் அதிகமாய் செய்கிறது எவ்வளவு நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? நம்மை விடுவிப்பவர் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நிச்சயமாக உண்மை மனதுடன் கூட நாம் பின்பற்றுவோமானால், தேவன் சொன்ன வார்த்தை என்னவா இருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களில் தானும் செய்வான். அல்லேலூயா. தேவன் அவர் என்றைக்குமே மாறாதவர் அல்ல. அந்த தேவன் மாறாத தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால், எல்லாம் ஒரு பெரிய சேனையாய் மாறிவிட்டது. எசேக்கியேல் சொன்னதான வார்த்தை நிமித்தமாக. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது எப்படி சொல்கிற பாருங்கள். Ezekiel 37 chapter 7th verse. ஏழாவது வசனம் 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு எரிச்சல் உண்டாயிற்று. உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. தன் எலும்போடு கூட சேர்ந்து கொண்டதான். எப்படியாப்பட்டதான அதிசயம் பாருங்கள். அங்க எவ்வளவோ எலும்புகள் விழுந்து கிடக்கிறது. அந்த எலும்புடைய எலும்பு இந்த எலும்பு தான் என்று சொல்லி அதுக்கு எப்படி தெரியும்? ஆனா தேவ வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் சொன்னால் அது ஆகும். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நான் கண்கள் பெற்றுக்கொள்வேன் என்று தான் அந்த ஒரு மனுஷன் சொன்னான். ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் குஷ்டம் நீங்கி போயிடும் என்று சொல்லி ஒரு மனுஷன் சொன்னான். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த எசேக்கியேல் இடத்துல தேவன் சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறார், என்னுடைய வார்த்தையின்படியாக இதோ கர்த்தர் உரைக்கிறதாக என்று சொல். அந்த எலும்பு கூடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் கூட ஜீவன் வரும், மாம்சம் வரும், நரம்புகள் பேணிக்கொள்ளும், அதுக்கு வஸ்திரங்கள் சர்மங்கள் எல்லாமே போடிக்கொள்ளும். அது நிச்சயமாக கடைசியில் என் ஜீவ சுவாசத்தை வாங்கி அவர்கள் மீது ஊது என்று சொல்லும் பொழுது அது முழுமையாக ஒரு பெரிய சேனையாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவனர் அன்றைக்கு எசேக்கியேலோடு கூட இருந்து, அந்த கர்த்தராக இருந்து வல்லமையோடு கூட நான் இன்னுமாக நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, எப்படி மோசே இடத்துல தேவன் சொன்னது வண்ணமாக, ஆண்டவரே இதோ அந்த எகிப்து இடத்துல நான் போகிறேன், என்ன அவங்க கேட்டாங்களா, நான் என்ன சொல்லிட்டேன் என்று சொல்லும் பொழுது, உன்னை யார் அனுப்பினது என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்ன சொல்றார் தேவன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், I am the I am என்று சொல்கிறார் தேவன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு யெகோவா, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து. அதே போய் சொல், அந்த இடத்துல நிச்சயமாக நான் உனக்கு தேவனாய் இருந்து அந்த பார்வோனுக்கு உன்னை தேவனாக நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய கரத்தில் இருக்கிறதான கோல் அது தேவனாய் இருக்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த கோல் கீழே போட்ட உடனே பாம்பாகிறது, அந்த கோல் மீண்டுமாக எடுத்த உடனே அது கோலாகிறது. அந்த கோலை எடுத்துக்கொண்டு போய் தண்ணீர் மேல் நீட்டும் பொழுது அது ரத்தமாய் மாறுகிறது. அந்த தண்ணீர் நிச்சயமாக இருந்ததான எல்லா மீன்களும் மரித்து போய்விட்டது. அது டூப்ளிகேட் இல்லைங்க. அங்கே இன்னைக்கு ஏதோ எத்தனை சயின்ஸுங்க சொல்கிறான் என்னான்ட்டு, அன்றைக்கி மோசே அந்த தண்ணீர் ரத்தமாக மாறத்துக்கு என்ன காரணம் தெரியுமா, அன்றைக்கி சூரியன் சிவப்பாக இருந்தது, அந்த சூரியன் மேலே வந்து அதோடைய பிம்பம் தண்ணீர் மேல் பட்டும் பொழுது அது முழுமையாக ரத்தமாய் மாறிவிட்டது என்று சொன்னான். அது பிம்பத்துக்கு ரத்தமாய் மாறி இருக்கும், ஆனால் அதிலிருந்து தான் மீன்களாம் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வேதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அது பொய்யா இருக்கிறதா? இல்லை இல்லை இல்லை. ஜனங்கள் நிச்சயமாக அவருடைய எண்ணத்துக்கு தகுந்தபடியாக பேசுவார்கள். ஆனால் தேவன் எழுதினதான இந்த வேதம் ஒரு பொழுதும் ஒரு பொய்யும் சொல்லாது. உலகத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்படுகிறதான ஒரே ஒரு புத்தகம் இந்த வேதாகமம் தான். ஹல்லேலூயா. இந்த தேவனால் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமம் தான் உலகத்திலேயே சிறந்த புத்தகமாய் விளங்கி வருகிறது. என்று சொன்னால் இது நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் வேற புத்தகங்களில் வெறிய நன்மை மட்டும்தான் எழுதி வைப்பார்கள். ஆனால் இதில் எல்லாவற்றையுமே எழுதி வைத்திருக்கிறார். ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதான ஸ்தாபன ஜனங்கள் இது தவறான புத்தகம் என்று சொல்கிறார்கள். எதுக்காக? அதில் இருக்கிறதான சில காரியங்களை கண்டு ஐயோ ரொம்ப அசுசியாக இருக்கிறது, இதை படிக்கவே முடியாது, குடும்பஸ்தர்கள் வாசிக்கவே முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கும் பொழுது அவளோடு கூட விவசாயம் செய்து ஆயிடுச்சு என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்க மாட்டேன்றாங்க. இங்க லோத்துடைய குடும்பத்தை மட்டும் பேசுகிறார்களே, இங்க இயேசு வந்து ஒரு ஸ்திரீயை நீ தப்பாய் பார்க்க கூடாது என்று சொல்கிறாரு. எவ்வளவு கடினமான ஒரு காரியம். அப்படி வாழ முடியுமா? நிச்சயமா நீ தேவனால பிறந்த ஒரு வித்தா இருந்தியானாக்கா நீ அப்படியே வாழ முடியும், அப்படி ஜீவிக்க முடியும். என்று சொன்னால் உனக்குள்ள அந்த தேவ வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது சொல்லிக் கொண்டிருக்கிறார்? நீங்கள் செய்யக்கூடியதான ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். அந்த புத்தியுள்ள ஆராதனையாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனம் புதிதாகி நீங்கள் மறுரூபமாவீர்கள். இங்க பவுலானவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், இந்த ஒரு நித்தியமான ராஜ்யத்துக்காக என்னுடைய சரீரத்தை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஒடுக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நசுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதையே நான் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் மீண்டுமாக அது பவுல் சொல்கிறார், வந்து நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அவர் எவ்வளவு உத்தமமாய் நடந்திருப்பார், எவ்வளோ நீதியாய் நடந்திருப்பார், அவர் எவ்வளோ யதார்த்தமாக நடந்திருப்பார். அவருடைய ஜபத்தினால நிச்சயமாக ஒருவன் பிரசங்கம் கேட்டுனேங்கிறான், மேலிருந்து கீழே உயிர்ந்து செத்துட்டான், மீண்டுமாக கொண்டு வந்து அந்த மனுஷனை ஜபம் பண்ணி எழுப்பி, செத்து போனதான மனுஷனை எழுப்பி மீண்டுமாக அவனுக்கு கர்த்தர் பந்தியை கொடுத்து அவனை தேவன் நடத்தி கொண்டு போனார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அதிசயமெல்லாம் நடந்தது. ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீ பின்னாடி வந்து இவர்கள் தேவ மனுஷர்கள் என்று சொல்லி கூக்கலிட்டு கொண்டு வந்தார். ஆனால் தேவன் அது ஏன்னா அவருக்கு பிடிக்கவில்லை. சொல்லி கொண்டிருந்தான காரியம் நல்லதுதான், ஆனால் அவர் திரும்பி பார்த்து ஒரே அதட்டா அவருக்குள்ள இருந்ததான அசுத்தாவிகள் எல்லாம் ஓடி போய் அது சகோதரி சாதாரணமான ஒரு சகோதரியாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அதிசயங்கள் பாருங்கள். அப்போது தேவன் ஒவ்வொன்றாக எதை செய்து கொண்டிருக்க என்று சொன்னால், இந்த நாட்களில் நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்து நம்முடைய மனம் புதிதாய்ப்பட்டு நாம் மறுரூபமாகும்படியாக தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் மறுரூபமாக்கக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. இந்த செய்தியானது நாம் நிச்சயமாக எவ்வளோ வாசிக்கிறோமோ அவ்வளோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிக்கிட்டோம். கடைசியாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது. செய்தி புக் எடுத்துருந்தேன்.
சரி. வேலைக்கிழமை ஒரு ஜப கூட்டம் இருக்குதுங்க. வேலைக்கிழமை திருப்பூர்லேருந்து ஒரு பாஸ்டர் வர்றார், பாபு டேவிட்ன்ட்டு. அந்த பாஸ்டர் எங்களுடைய மகனுக்கு திருமண காரியத்துக்காக அங்கே ஒரு பெண் இருக்குது என்று சொல்லி கேள்விப்பட்டேன். அங்கே கடந்து போனேன். கடந்து போகும் பொழுது அங்கே ஒரு பெண்ணை பார்த்தோம். பார்த்த பிறகு எங்கள் பையனுக்கும் காட்டினோம். அவன் எனக்கு பிடிச்சிருக்குது, திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியாச்சு. ஆகையால் மீண்டும் அவங்க இந்த அடுத்த வேலைக்கிழமை அவங்க இங்கே வராங்க. இங்கே அவங்க ஊழியக்காரோடு வர்றதுனால சரி வருகிறதான ஊழியக்காரை சும்மா அப்படியே வந்து போகிறது தான் நல்லா இருக்காது. ஆகையால் ஒரு ஜபக்கூட்டம் ஒரு செய்தியை கொடுப்பதுக்காக அழைத்தோமானால் நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் நாமும் கூட போன வருஷத்தில் அது எப்போ நடந்தது. ஆனால் இந்த வருஷத்தில் எதுவுமே ஒரு புதிய ஒரு ஊழியக்காரங்க இங்கே வந்து செய்தி கொடுக்காம இருக்கிறது கொஞ்சம் கடினமாக. ஆகையால் வந்து ஒரு ஊழியக்காரர் செய்தி கொடுப்பார். ஆகையால் எல்லோரும் தயவு செய்து வேலைக்கிழமை 3 மணிக்கு, எனக்கு சாயந்தரம்னாக்கா லேட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு கஷ்டம் ஆகுதுன்றதுனால சாயந்தரம் 3:30 மணிக்கு எல்லோரும் இங்கே வந்துட்டிங்களா. 3 மணிக்கு வந்தாக்கா நல்லது தான். ஆனால் ஒரு அரை மணி நேரம் அப்படி இப்படி கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3:30 மணிக்கு நீங்கள் தயவுசெய்து வந்தீங்களானாக்கா அன்றைக்கி ஒரு 3லேருந்து 5 மணி வரைக்கும் பிரசங்கம் செய்து பிரசங்கத்தெல்லாம் கேட்டு அதன் பிறகு கொஞ்சம் ஆகாரத்தை சாப்பிட்டு அந்த பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறதுக்காக உங்களை எல்லாரையும் கூட நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள். என்று சொன்னால் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஏற்ற துணையை தேவன் கொடுக்க அவர் எப்பொழுதுமே சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வேலைக்கிழமை 3 மணிக்கு தயவுசெய்து எல்லாம் வந்தீங்களனாக்கா உங்களுக்கு ஆகாரம் கூட இங்கே சமைக்கப்படும். எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம சாப்பிட்டு அப்படியே கடந்து போகலாம். இந்த காரியங்களை நினைவு வைத்துக்கோங்க. இன்றைக்கி செய்தி புஸ்தகம் ஒன்று வந்திருக்குதுங்க, பிசாசிகள் என்று சொல்லி. அதை நான் அப்புறமா கொடுக்குறேன். நம்ம ஜெபம் பண்ணிட்டு முடிக்கலாம். நம்ம எல்லோரும் எழுது நின்று ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பரிசுத்தரே, அன்பின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. விசேஷமான கர்த்தாவே, இந்த மத்தியான வேளையில் உமை கர்த்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் செய்தியை கேட்டோம் ஐயா, மறுரூபப்படுத்த வல்லமை என்று சொல்லி செய்தி கேட்டோம். ஆமாம் ஆண்டவரே, எங்களுடைய மனம் புதிதாகிறது நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்கென்று கர்த்தாவே ஸ்தோத்திர ஐயா, எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்கள் தேவன் எங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, இந்த வார்த்தை தான் எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த இயற்கைகளெல்லாம் தேவபுத்திரர்கள் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த தேவபுத்திரர்கள் வேறு யாரும் அல்ல ஆண்டவரே, அந்த தேவபுத்திரர்கள் நாங்கள் தான் இருக்கிறோம் ஆண்டவரே. என்று சொன்னால் இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் கர்த்தாவே எங்களுக்காக ரட்சிப்பின் ரத்தமாய் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக விலைக்கிரயமான ரத்தமாய் எடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமான ரத்தமாய் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கப்பட்டு நாங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் நீதி நிமித்தமாக நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த இயற்கைகள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தவிப்பு ஒரு நாள் கர்த்தாவே நீங்கிவிடும் என்று சொல்லி நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த சபையாரை கர்த்தாவே இந்த நாளில் கேட்டதான இந்த செய்தியானது மறந்து போகாதபடிக்கு இந்த செய்தியை கர்த்தாவே நினைவில் வைத்துக் கொண்டு கர்த்தாவே முழுமையாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த செய்தியாகவே வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே செடிகளுக்கு கர்த்தாவே மருந்து தெளிக்கிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, விலங்குகளுக்குள்ள கர்த்தாவே மருந்து தெளிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கிறிஸ்தவர்களுக்குள்ளவும் கர்த்தாவே இன்றைக்கு சபைகளில் கர்த்தாவே அவர்களை தட்டி கொடுக்கிறது, ஏற்கிறது, இப்படி எல்லா காரியங்களும் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் இது எல்லாவற்றையுமே கூட அவன் எதிர்பார்க்க மாட்டான். அவன் தேவனை மட்டும் சார்ந்திருப்பான். அவன் கல்வாரியை நோக்கி கொண்டிருப்பான். என்று சொன்னால் இந்த எந்த மனுஷனும் கூட அந்த மனுஷனுக்காக ரத்தத்தை சிந்தவில்லை. அந்த மனுஷனுக்காக ரத்தத்தை சிந்தினவர் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவனுடைய முகம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க 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 ஆண்டவரே மறுரூபமாயி ஆண்டவரே நாங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து அந்த தேவனோடு கூட நாங்கள் சேருவதற்கு எங்களுக்கு அந்த நேரத்தை
நேரத்துக்காக ஆயத்தப்படுத்த முடியுமா வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, வருகிறதான கர்த்தாவே வேலைக்கிழமை நடக்கிறதான ஜப கூட்டத்துக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே, அந்த கூட்டத்தை கூட ராஜா விசேஷமாய் நீர் ஆசீர்வதியும். அதுக்கு வர வேண்டியமான எல்லா சகோதர சகோதரிகளை அழைத்து கொண்டு வரோம். ஆண்டவரே, எந்த தடைகள் இல்லாதபடிக்கு ஐயா ஆண்டவரே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவனே யார் யாருக்கென்று நீ நியமித்து வைத்திருக்கிறீரோ அதை அருமையாய் நடத்தி கொடுக்க முடியுமா வேண்டிக் கொள்கிறேன். எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு, யாருக்கு எந்த சஞ்சலம் சச்சரவு இல்லாதபடிக்கு ஆண்டவரே அருமையாய் இந்த கூட்டங்களை முடித்து கொடுக்க முடியுமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் யாரையும் கர்த்தாவே கட்டாயப்படுத்துகிறதில்லை. ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்கள், வார்த்தைக்கு தாகம் உள்ளவர்கள், அவர்கள் வந்தே தீர்வார்கள். ஐயா இயேசுவே, நீர் உதவி செய்யும். தடைகளை வடுத்து போடும். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் இன்னும் கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் நம்ம சபையில் இருக்கிறார்கள் அப்பா. அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அறிவு ஞானத்தையும் கொடுக்க முடியுமாக, அவளுக்கு ஏற்ற காலத்தில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் கூட நடப்பிக்க முடியுமாக ஆண்டவரே என் தேவன் நீர் உதவி செய்ய முடியுமா வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர், இந்த சபையை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சபைக்கு தேவையானதான உம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை நீர் கொடுத்து கொண்டு நீர் வழிநடத்த முடியுமா வேண்டிக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரத்தில் தருகிறேன். ஆசீர்வாதம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை அனைவருமே பேர் பேராய் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென்.